ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா, லைனிங் பீஸ் கட் பண்ணுறேன். லைனிங் பீஸ் வந்து நான் கட் பண்ணும்போது எனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க துணியும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ வந்து அதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. லைனிங் கிளாத்தும் நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், மேலே ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸும் கீழே ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த கர்வ்லேருந்து கட் போட்டோன்னா நான் ஆக்சுவலி வந்து ஸ்டிச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து இது ஃப்ரண்ட்டு அது பேக் அப்படின்ற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எந்த கட்டும் வராது. பேக்கில் வந்து நான் வந்து ஊக் வைக்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி இது பண்ணியிருப்பேன். இது வந்து நார்மல் இதுலேயே வந்து நான் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தான் விட்டிருக்கேன். பிகாஸ் வந்து நம்ம கிளாத் வந்து ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு கொடுத்துருந்தோன்னா அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். மேபி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வளர்ந்துட்டாங்கன்னா, இதெல்லாம் குட்டி பசங்க போடுறதுக்கு தான். ஸோ அவங்க வளரும்போது அது வந்து அவங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதுக்காக வந்து நான் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா தான் கிளாத் வச்சு தைச்சி தருவேன். அதனால் வந்து நான் இது பண்ணனால இதை வந்து நேராக நம்ம இப்படி ஒரு கட் போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிறது இப்படி ஒரு கட் போட்டோன்னா நமக்கு கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பீஸும் நமக்கு கிடச்சிடும். அதுவும் இல்லாமல் நான் வந்து கேன் வாஷ் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து நான் நெக் டிசைன் வரையல. கேன் வாஷ் வைக்கிறனால நான் வந்து பேக்குக்கும் கேன் வாஷ் வைக்கலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து நெக் டிசைன் ட்ரா பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் பாடி பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தான் நம்ம தைக்கிறோம், வேறு எதுவும் தைக்கல. ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பட்டுப்பாவாடை சட்டை வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு தான் தைக்கிறோம். அவங்க வந்து சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க சாரீ கலரில் லைனிங் எடுத்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், சாரீ கட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து அந்த சாரீக்கு தான் வந்து நம்ம இந்த லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து பேக் பார்ட்டு. பேக் வந்து நமக்கு வந்து இந்த ஊக்கு வைக்கிறனால டபுள் சைடு இதுவாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு பேக் பார்ட் வந்து 2 வேணும். 2 வேணும்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த சைடு வந்து நம்ம கட் எடுக்கணும். முன்னாடி எனக்கு ஊக்கு வரும். ஸோ நான் 1/2 இன்ச்சஸ் தள்ளி வச்சு எடுத்திருக்கேன்.